இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாம் தெரியும்னா கூடவே இருந்துகிட்டு எங்க அம்மாவை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு. அதுக்காக தான் கோவிலுக்கு வந்தியா? பாவம், அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியாதடா. என் கூட கோயிலுக்கு வரியான நான் கேட்டேன், அவ வந்தா அவ்வளவுதான். நீங்க சும்மா இருங்க ஆண்டி. ஹலோ, அந்த அங்கிள் மேலயும் என் மேலயும் கோவப்படுறத விட்டுட்டு ஆண்டி கவலைப்படாம அவங்கள பாத்துக்கோங்க. ஏய், அத நீ எனக்கு சொல்லணும்ன்ற அவசியமே இல்ல. நீங்க வாங்கம்மா. சரி வாங்க, நம்ம வீட்ல போய் பேசிக்கலாம். இல்ல, நீ எங்க கிளம்பி வர? எங்க வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச தையத்த காடுறதுக்கு அந்த காலியே இல்லாம பண்ணிடுவேன். மைண்ட் இட். இருங்க. இந்த பனைமரம் என்ன இனிமே வராதுன்னு சொல்லிட்டு போறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆளுதான். அந்த ஆள் மட்டும் வந்திருந்தா இப்படி ஒரு நிலைமையே வந்திருக்காது. இந்த வளர்ந்த கெட்டவங்க கிட்ட இந்த மாதிரி திட்டு வாங்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. உக்காரு. தம்பி, பொண்ண பாருப்பா. பாருடா. பாக்குறதுல என்னங்க இருக்கு? அபூர்வா மேடம் எங்க வீட்ல பொண்ணு இருக்குன்னு சொன்னதும் நாங்க இத உறுதிப்படுத்திட்டோம். பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சதுக்கு அப்புறம் இதுல கிருஷ்ண பிரசாத் சொல்றதுக்கு என்ன இருக்கு மாமா? என்ன கிருஷ்ண பிரசாத்? பெரியவங்க நீங்க, உங்களுக்கு என்ன விருப்பம் தோணுதோ அப்படியே பண்ணுங்க. நீ என்னமா சொல்ற? நான் சொல்றதுக்கு என்ன இருக்குன்னா, உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். எல்லாரும் சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு இன்னும் தாமதம்? ஐயரை வரவழைச்சு நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டு அப்படியே கல்யாண முகூர்த்த தேதியும் குறிச்சிடலாம். ஐயா, வர மாசம் 16ஆம் தேதி காலையில 10:30 11 அற்புதமான முகூர்த்தம் இருக்கு. அப்படின்னா அந்த முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நீ என்ன சொல்ற கிருஷ்ண பிரசாத்? அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? அதான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லையே. இதை விட ஒரு நல்ல சம்பந்தத்தை அவரால கூட்டிட்டு வர முடியுமா மாமா? ஒரு தடவை கூட்டிட்டு வந்த சம்பந்தம் என்னாச்சுன்னு எல்லாரும் தான் பார்த்தோமே. ஏதோ இந்துவும் என்னோட பொண்ணு மாதிரிங்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு அவளுக்காக இப்படி ஒரு சம்பந்தத்தை கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்து, அப்பா கிட்ட இப்படியா பேசுவ? அப்பாவா நடந்துகிட்டா அப்படி பண்ணிருப்பாரா? அன்னைக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது எனக்கு ஒரு நல்ல பையனை பார்க்கணுங்கிறதுக்காக அத்தை கூட்டிட்டு வந்த சம்பந்தம் இது. கேட்டீங்கல்ல, அத்தை ஒரு வார்த்தை சொன்னதும் நான் எப்படி இருக்கேன் என்ன ஏதுன்னு எதுவும் யோசிக்காம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் நேரம் கம்மி, அந்த பொண்ணு நல்ல கலரா இருக்கான்னு இவர மாதிரி யோசிச்சிருந்தா எனக்கு இந்த சம்பந்தமே அமைஞ்சிருக்காது.
உங்க அப்பாவை நீ இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கியா? நான் புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் இதான். அதனாலதான் என்ன பத்தி யோசிச்சு என் மேல உயிரையே வச்சிருக்க அத்தையும் மாமாவும் என் அப்பா அம்மா ஸ்தானத்துல நின்னு தாம்பூல தட்டை வாங்கணும்னு ஆசைப்படுறேன். இந்து, பெத்த அப்பா அம்மா இருக்கும்போது அவங்க எதுக்கடி தாம்பூல தட்டை வாங்கணும்? அப்படி நடந்தா தான் நான் இந்த கல்யாணம் பண்ணிப்பேன். இல்லன்னா இப்பவே போய் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிடுறேன். வேண்டாமா? நான் பிறந்ததே பசங்க எப்பவுமே என்ன தப்பா புரிஞ்சுக்கிறதுக்காக தான். என்ன மாதிரி ஒரு துரதிருஷ்டசாலி யாருமே இல்லம்மா. உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுமா. ஏய் ஏய் தயத்தக்கா தலாக்கு தக்குச்சனு தகீத்து தக்குச்சனு தலாக்கு தக்குச்சனு என்னன்னு சொல்ல 6 மாசம் பழகுனா போதும் ஒருத்தரோட பழக்கம் வந்துருமா. அந்த மாதிரி 4 நாள் உன் கூட பழகுனதும் எனக்கு டான்ஸ் வந்துருச்சு. அச்சோ என்னாச்சு? உன்னை கிண்டல் பண்றேன்னு ஃபீல் பண்றியா? சாச்சா, உன் டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் சொன்னேன். நீங்க சொன்னதுக்குள்ள நான் கவலைப்படல. அப்படின்னா எதுக்கு நமக்கு பிடிச்சது மத்தவங்களுக்கு பிடிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க? எனக்கு பிடிக்காம போறதா? எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே பிடிக்கும். எல்லா பொண்ணு எல்லாரையும் எனக்கு பிடிக்கும். ஐயோ, நான் உங்களே சொல்லலைங்க. பின்ன யார பத்தி சொல்ற? அங்க ஒரு மண்டமாக்கா இருக்கான். மண்டமாக்கானா? இங்க தையத்தக்கானா, அங்க மண்டமாக்கா. இது ஏதோ மேட்ச் ஆகுது. அண்ணாவை பத்தி இருக்காது. சரி சரி, நமக்கு இன்னொருத்தரை பத்தி எதுக்கு? ஏதோ ஹோமம் பண்றதா சொன்ன, அது முடிஞ்சிருச்சா? அது நடக்க விட்டாதானே? யார சொல்ற? அந்த ஆண்டியோட பையன். என்ன பண்ணா? என் புள்ள உயிருக்கு ஆபத்துன்னு அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது அந்த புள்ளைக்கும் புரிய மாட்டேங்குது, அவங்க அப்பாவுக்கும் சுத்தமா புரிய மாட்டேங்குது.